வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்களாகிய நாம் பிறக்கிறோம், இறக்கிறோம். இது மனிதனுக்கு வைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதை யாரும் தப்ப முடியாது, விதிவிலக்காக விலகவும் முடியாது. மனிதன் பிறந்தால் அவன் கட்டாயம் மடிய வேண்டும். சிலர் முந்தி மரிக்கிறார்கள், சிலர் பிந்தி மரிக்கிறார்கள். சிலர் சின்ன வயதிலே மடிந்து விடுகிறார்கள், சிலர் முதிர் வயதிலே மடிந்து விடுகிறார்கள். மரணம் எப்போது வரும், எந்த சமயத்தில் வரும் நமக்கு தெரியாது. அவைதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 51, 52 வாசித்தால், மரணமே உன் கூர் எங்கே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறைகூவல் விடுக்கிறார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன? அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள், ஐயா, நான் மரிப்பதற்கு முன்பு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏதாவது சொல்லுங்கள் என்பார்கள். நானும் உங்களைப் போல மனிதன்தான். நான் ஒன்று சொல்ல போவதில்லை. ஆனால் வேதத்தை நான் வாசித்த பொழுது மரிப்பதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் வேதாமத்திலே இன்றைக்கு கற்றுக்கொண்டேன். முதல் காரியம் என்ன? லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 19 31 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் ஒரு ஐஸ்வர்யவான். நன்றாக அவன் புசித்தான், சாப்பிட்டான். அதே சமயத்தில் அவன் வீட்டின் வாசல் படியிலே லாசர் என்ற ஒருவன் இருக்கிறான். அவனுடைய உடம்பிலே அங்கே புண்களால் காணப்படுகிறது. அவன் தரித்திரன். இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்ன அவன் ஆசையாயிருந்தான். அவனுடைய புண்களை எல்லாம் நாய்கள் நக்கிற்று. 2 பேருமே வித்தியாசமான வாழ்க்கை. ஒருவனுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யம், ஒருவனுடைய வாழ்க்கை தரித்திரம். ஒருவன் நன்றாக பூரணமாய் வாழ்ந்தான். இவனுக்கு பூரணம் என்பது கிடையாது, பூரணமாய் உபத்திரம் வியாதிதான். 2 பேரும் அழிந்தார்கள். ஆனால் இவன் ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். இவனும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, தேவதூதர்கள் இவனை கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் மடியிலே விட்டார்கள். இப்பொழுது இது பூமியிலிருந்து இந்த சூழ்நிலையானது அங்கு மறுமைக்கு போகிறது. மறுமையிலே மறுமையிலே ஆபிரகாமின் மடியிலே லாசர் இருக்கிறான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அக்னியிலே அவன் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான். சில எண்ணுவார்கள், அவன் நன்றாக ஐஸ்வர்யமாய் வாழ்ந்ததுனாலே நரகத்துக்கு போனான். அப்படி அல்ல. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்தார். வாரன் வெஸ்பி என்கிறவர் அழகாக சொல்லும்போது இப்படி சொல்கிறார், அதாவது லக்ஸூரியஸ் இஸ் வேஸ்ட், வேஸ்ட் இஸ் சின் என்று எழுதுகிறார். ஆடம்பரங்கள் வீணானது, வீணானது பாவம் என்று எழுதுகிறார். இவன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அனுபவித்தான். அவன் நரகத்திலே பாதாளத்தில் இருக்கிறான். மேலே கண் ஏறிட்டு பார்த்தான், ஆபிரகாம் அடியிலே லாசர் இருக்கிறான். இவனுக்கு அடையாளம் கண்டு கொண்டான். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் தாகத்தாலே வறண்டிருக்கிறேன். லாசருவின் கையிலே நுனி விரலிலே தண்ணீரை தோய்த்து அனுப்பும் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் சொன்னார், உங்களுக்கு எங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. இங்கிருந்து அங்கு வர முடியாது, அங்கிருந்து இங்கு வர முடியாது. ஆகவே இவன் பூமியிலே துன்பத்தை அனுபவித்தான், நீயோ பூமியிலே அங்கு மகிழ்ச்சியை அனுபவித்தாய் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. இவன் சொல்லுகிறான், இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு உண்டு, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்துக்கு வராதபடி லாசர்வை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு செய்தி சொல்ல அனுப்பும் என்று சொல்லும்போது ஆபிரகாம் சொல்கிறார், அங்கே ஏற்கனவே தீர்க்கதரிசிகளும் மோசேயும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும், இவன் போனால் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். இந்த அருமையான சம்பவம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம். இதிலே மரித்த பிற்பாடு இந்த அருமையான ஐஸ்வர்யவானுக்கு பாவ உணர்வு வருகிறது, மனந்திரும்பல் வருகிறது, தன் ஆத்மீக பாரம் வருகிறது. அதே சமயத்திலே ஜெபம் பண்ணுகிற உணர்வு வருகிறது. அதை 3 வாக்கியத்திலே சொல்கிறேன். காலங்கடந்த ஜெபம், காலங்கடந்த அந்த மனம் திரும்புதல். 3வது காலங்கடந்த மிஷனரி பாரம், ஆத்மீக பாரம். அருமையானவர்களே, உயிரோடு இருக்கும் போதே எல்லாம் செய்ய வேண்டுமே தவிர மரித்த பிற்பாடு செய்வதற்கு வழி இல்லை.
ஆகவே இந்த திருமறை பகுதியிலிருந்து நான் சொல்லுகிற செய்தி என்ன? மரிப்பதற்கு முன்பு மனம் திரும்புங்கள். மரித்த பிற்பாடு உங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பில்லை. மரித்த பிற்பாடு நீங்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு பதில் இல்லை. மரித்த பிற்பாடு ஆத்மாவை குறித்து மனஸ்தாபப்படுவதற்கு வாய்ப்பில்லை. மரித்த பிற்பாடு ஒருவேளை குடும்பத்தை குறித்து, மற்ற இன மக்களை குறித்து ஆத்மீக பாரம் உங்களுக்கு இருந்தாலும் அது வீண் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மரிப்பதற்கு முன்பு சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி விடுங்கள். இரண்டாவதாக இன்னொரு காரியம் இருக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே அகித்தாபேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த அகித்தாபேல் பெரிய ஞானி. அவன் சொல்லுகிற ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல் இருக்கும். தாவீதுக்கு ஆலோசனான். இப்போது தாவீதை விட்டு அப்சலோமுக்கு அவன் ஆலோசனை சொல்கிறான். அப்போது அப்சலோம் என்பவன் இந்த அகித்தாபேலுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இவனால் தாங்க முடியவில்லை. வீட்டுக்கு போனான். என்ன செய்தான் தெரியுமா? அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 17:23 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, மரிப்பதற்கு முன்பு மனம் திரும்ப வேண்டும். மரிப்பதற்கு முன்பு வீட்டு காரியங்கள், குடும்ப காரியங்கள் அல்லது ஆஸ்திகளின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். என தெரிந்த பல ஐஸ்வர்யவான்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு தங்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களை பிரித்து கொடுக்காமல் போனதின் விளைவு என்ன? அந்த குடும்பங்களெல்லாம் பிரிவினையிலே சிதைந்து வாழுகிறார்கள். ஆகவே தான் மரிப்பதற்கு முன்பு மனம் திரும்ப வேண்டும். மரிப்பதற்கு முன்பு நம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசுவானவர் காணிக்கை செலுத்த வந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று உணர்வாயானால் அந்த பலிபீடத்திலே காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்றார். அப்படியானால் இவன் காணிக்கை செலுத்த வருவதனாலே இவன் பக்திக்குரியவன், ஆராதிப்பவன். அவனுக்கு அவன் சகோதர பேரிலே ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், காணிக்கை முக்கியமல்ல, உன் சகோதரனோடு ஒப்புரவாகு என்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு மனித உறவுகள் உடைந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைக்குள்ளே, போதகர் சபையாருக்குள்ளே, நண்பர்கள் வட்டத்திலே, இப்படி உறவுகள் உடைந்து கொண்டே இருக்கிறது. வேதாமத்திலே உறவுகள் உடையாது என்று சொல்லப்படவில்லை, உடைய வாய்ப்பு உண்டு. அப்படி உடையும் பொழுதெல்லாம், அது நசிந்து கசிந்து போகும்போதெல்லாம் அல்லது சிதைந்து போகும்போதெல்லாம் அந்த உறவை நாம் புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு பேர் தான் ஒப்புரவாதல் என்பது. பரலோகத்துக்கும் பூமிக்கு இடையிலே பிளவு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார். புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய பிளவு கிறிஸ்து அவர்களை ஒப்புரவாக்கினார். அருமையானவர்களே, கிறிஸ்து சமாதான கர்த்தர். ஆகவே ஒப்புரவாக்கும் ஒரு தெய்வமாக அவர் காணப்படுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிற ஒரு செய்தி என்ன? காணிக்கை முக்கியமல்ல, ஒப்புரவாக என்றார். இன்றைக்கு அநேகர் காணிக்கை கொடுக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களோடு ஒப்புரவாகவில்லை. தன் மனைவியோடு, பிள்ளைகளோடு, உறவினரோடு, விசுவாசிகளோடு ஒப்புரவாகாமல் தன்னை சுற்றியே ஒரு பெரிய வட்டம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒப்புரவாக உங்களை அழைக்கிறார். ஆகவே மரிப்பதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்புரவாக வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒப்புரவாயிருக்கிறீர்களா? ஒப்புரவாகுதல் நல்ல ஒரு காரியம். ஒரு நாள் ஒரு கட்டடம் கட்டுகிறவனை பார்த்தேன். அவன் ஒரு சுவரை கட்டும்போது ஒரு செங்கலை வைத்து சிமெண்ட் பூசினான். அடுத்த செங்கலை எடுத்து அதோடு ஒட்டும்படி சாந்தை பூசினான். ஒட்டவில்லை. உடனே 2வது செங்கலை எடுத்து விட்டான். முதல் செங்கல் ஏற்கனவே ஒட்டப்பட்ட அந்த செங்கல் மேலே தண்ணீர் தெளித்தான். தன்னுடைய அந்த கட்டுகிற அந்த கரண்டி, இரும்பு கரண்டி எடுத்து அந்த செங்கலின் முனையை தட்டினான். பிறகு சாந்து பூசினான்.
2வதாக வைக்கப்பட்ட செங்கலை எடுத்தான், தண்ணீரை தெளித்தான், தன் கையில் உள்ள கரண்டியை வைத்து அதை தட்டினான், முனை விழுந்தது. இப்போது 2 செங்கலையும் ஒட்டுகிறான், ஒட்டி கொண்டது. அப்படியானால் ஒப்புரவாவதற்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் போதாது, ஒருவர் கேட்டுக்கொண்டால் போதாது, 2 பக்கத்திலும் ஒப்புரவாகுதல் வர வேண்டும். அருமையானவர்களே, ஒப்புரவாக்கும் அந்த ஊழியத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை ஒப்புரவாக்க அழைக்கிறார். அப்படியானால் மரிப்பதற்கு முன்பு மனம் திரும்புங்கள். மரிப்பதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கள். மரிப்பதற்கு முன்பு ஒப்புரவாங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.